இப்போ அதைத்தான் இவர் சொல்றாரு, காங்கிரஸ் கட்சியவே கார்னர் பண்றாங்க, டார்கெட் பண்றாங்க அப்படின்னாரு. அப்படி இல்லை, அதுக்கு அர்த்தம் நீ முன்னாடி என்ன பண்ண, உனக்கு கேள்வி கேட்கறதுக்கு என்ன தகுதி இருக்கு? இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி செய்த அதே விஷயத்தை தான் இன்னைக்கு பாஜக செய்யறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஜிஎஸ்டி, நீட்டு, இது எல்லாமே காங்கிரஸ் கொண்டு வந்தது தான். அதைத்தான் பாஜக முன்னெடுத்து போச்சு. ஆனா இன்னைக்கு அதே நீட் தேர்வை இங்க எதிர்க்கிறாங்க. ஜிஎஸ்டி ஐயோ ஜிஎஸ்டியால கொள்றாங்களே அப்படின்னு ராகுல் காந்தி வரைக்கும் பிரச்சாரம் பண்றாங்க. காங்கிரஸும் ஜிஎஸ்டி கொண்டு வந்தது, பாஜக அதை அமல்படுத்தியது. இல்ல இல்ல இது நாங்க கொண்டு வந்த ஜிஎஸ்டி இல்ல, இது வேற அப்படின்னு சொன்னா இது எப்படி ஏத்துக்க முடியும்? சரி, அப்ப வேற என்னன்னு சொல்லுன்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? அந்த எதிர்கேள்வியை காங்கிரஸ் கட்சி விரும்புவதில்லை. புரியுதா உங்களுக்கு? காங்கிரஸ் கட்சியை எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது அப்படின்னு அவங்க விரும்புறாங்க. இன்னைக்கு பாஜக தான் ஆட்சியில் இருக்கு, அவங்கள மட்டும் கேள்வி கேளுங்க, அவங்கள பதில் சொல்லுங்க, அவங்கள எல்லாத்துக்கும் பொறுப்பாக்குங்க அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்றாங்க. இந்த டிபேட் நடக்கிறதன் மூலமாக காங்கிரஸ் கட்சியுடைய பழைய வரலாறுகள் இன்னைக்கு மக்கள்கிட்ட போய் சேருது, அடுத்த தலைமுறை கிட்ட, புதிய இளைஞர்கள்ட்ட போய் சேருது. இதெல்லாம் தான் அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை.